ரொம்ப நாளாகவே புது ஆட்சி தமிழகத்துல அமைந்ததுலேருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாக அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வடநாட்டு இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு சார்ந்த இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், யாரெல்லாம் அரசியல் பேசலையோ இப்ப அரசியல் பேச ஆரம்பித்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே அரசியல்ல பங்கேற்கணும், அரசியல் கருத்துகள் பகிர்ந்துக்கணும், நம்ம எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கணும்னு அரசியல் சட்டங்கள், திட்டங்கள், அரசு பத்தி சிந்திக்கணும், பேசணும், பேசப்படணும். ஆனால் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுப்பில்லாமல் சில தவறான கருத்துகளை பகிர்வது தவறான விஷயம். இது அரசுக்கு சார்ந்த நிறைய நபர்கள் இப்ப ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் கல்ச்சர் அவங்கள பொறுத்த வரைக்கும் மேபி அது ஒரு சோசன் பிளாட்ஃபார்ம், ஒரு சோசன் மீடியமா இருக்கலாம். மேபி அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அது அவங்க ரீச் பண்றதுக்காக ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரீல்ஸ் கீழே வர்ற கமெண்ட்ஸ் அடுத்த கட்சி, மற்ற கட்சி, எதிர்கட்சி தலைவர்கள் மேல வர்ற கருத்துகள், எதிர்கட்சி செய்தி தொடர்பாளர்கள் மேலேயும் பொறுப்பாளர்கள் மேலேயும் வர கமெண்ட்ஸ் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் ரசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் விவாதத்தை ரசிக்கலாம். ஆனா ரொம்ப கீழ்த்தனமான பேச்சு நிறைய பேர் இப்ப சோஷியல் மீடியால பரவலா தவறான லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. உங்கள் வாயிலாக தாவேகா நபர்களுக்கும் தாவேகா தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் கட்சியில இருக்கிற நபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியல் பயிற்சி கொடுங்க. அரசியல் பத்தி பேசுறதுக்கு பயிற்சி கொடுங்க. அந்த வகையில் அவங்களை ஊக்கப்படுத்துங்க. ஆனால் எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்? எதிர்கட்சின்ற ஒரே காரணத்துக்காக மேபி நாங்க எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நிறைய கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கோம், நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா பெருந்தன்மையாக பேச வேண்டும், தவறான கருத்துக்கள் பகிர்வக்கூடாது. அதே மாதிரி வரலாறு திருப்பி எழுத முடியாது. யாருமே நீங்க தீர்ந்து போன சக்தின்னு சொல்லக்கூடாது. தமிழகத்தை ஆண்ட கட்சி, மேக்சிமம் ஆண்ட கட்சி அஇஅதிமுக. 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டங்களா இருக்கட்டும், அம்மா உணவகமா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், சத்துணவு திட்டமா இருக்கட்டும், மஞ்சள் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்வதா இருக்கட்டும், நெசத்தறிவாளர்களுக்கு எவ்வளவோ திட்டங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் வேளாண் மண்டல பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்த ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாகாக்க வேண்டும். எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் இதோட மோசமா பேச தெரியும், ஆனா பேச மாட்டோம். பிகாஸ் அம்மா வளர்ப்பில் வந்த புரட்சி தலைவி அம்மா வளர்ப்பில் வந்த தொண்டர்கள், விசுவாசிகள் நாங்கெல்லாம். ஸோ கொஞ்சம் தாவேகா தலைவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவர்களோட கட்சியில இருக்க இளைஞர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுத்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம தடுத்தா நல்லா இருக்கும், நாகரிகமா இருக்கும், அரசியல் ஹெல்த்தியா இருக்கும்.